கிடையாது. ஆனா தொடர்ந்து நூலகம் சென்று திரும்புகிற ஒருவன் கண்டிப்பாக சான்றோனாகத்தான் திரும்புவான்னு கேட்டா அது நிச்சயமான உண்மைன்னு சொன்னா புத்தகத்துடைய வலிமை அப்படிங்கிறது அதுதான். அதனாலதான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் கூட அழகாக சொன்னார், என்னை ஏழை என்று சொல்லாதீர்கள், என்னை ஏழை என்று சொல்லாதீர்கள், ஏனென்றால் என்னிடம் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறதுன்னு சொன்னா புத்தகத்தினுடைய தனி வலிமை அப்படிங்கிறது அதுதான். எல்லா நாடுகளிலும் ஆயுதங்களை தடை செய்ததை காட்டிலும் பல புத்தகங்களை தான் தடை செய்திருக்கிறார்கள். ஏன்னு யோசிச்சா ஒரு ஆயுதம் தருகிற அடிகளை விட ஒரே ஒரு புத்தகத்தின் தாக்கம் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்துக்காக ஒரு திருவிழா, பெருவிழா, உண்மையாகவே புத்தகத்துக்காக 9 நாள் திருவிழா எடுத்து இன்னைக்கு நிறைவு நாள்ல இருக்கும் இல்லையா? இந்த நிறைவு நாள்ல எத்தனையோ எழுத்தாளர்களை, எத்தனையோ கவிஞர்களை, எத்தனையோ மேதைகளை பார்த்த மேடையில இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் பெரும் வாய்ப்புன்னு சொல்லணும்னா உண்மையாகவே இங்கு வந்து சென்றவர்களுக்கு இது பெரிய மேடை தான். ஆனா எனக்கு இன்னும் ஒரு படி மேல நெஞ்சுக்கு நெருக்கமான மேடைன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஐயா என்னை அறிமுகப்படுத்தினப்பவே சொன்ன மாதிரி பேச்சு தான் என்னுடைய அடையாளம். ஒரு பேச்சாளராகத்தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா மேடைகள்லையும் எல்லா ஊர்லையும் போகும்போது என்னுடைய பெயரை சொல்வதற்கு முன்னாடி என்னுடைய ஊரை சொல்லி தொடங்குவது தான் என்னுடைய பழக்கம். ஏன்னா என் பேருக்கு உள்ள மரியாதையை விட என் ஊருக்கு உள்ள மரியாதை ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மேடை ஏன் எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான மேடைனா உண்மையாகவே எல்லா தடவை பேச போகும்போதும் மேடையில் நின்று பேசுறதா தான் எனக்கு தோணும். இந்த முறை இந்த மேடையில் பேசுவது, என் ஊர் மேடையில் பேசுவது, தாய் மடியில் அமர்ந்து பேசுவது போல இருக்கிறதுன்னு சொன்னா அதையும் தாண்டி ஒரு சிறப்புன்னா, நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பேச்சு போட்டியிலலாம் இன்னைக்கு குழந்தைகள் பேசினாங்க இல்லையா, அது மாதிரி பேசுறது வழக்கம். அப்படி பேசும்போது என் வீட்டில் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பேச்சுன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம். என்ன மாதிரி பல பேச்சாளர்கள் ஆசைப்படுவாங்க, பேச்சு நமக்கு இப்படி வந்துடாதான்னு சொல்லி ஒரு இலக்கணம். இப்படி இலக்கணத்துக்கெல்லாம் இலக்கண வடிவம் தந்து பேச்சாளர்களின் பெரும் இமயமாக இருக்கக்கூடிய புலவர் ஐயா சண்முக வடிவேல் ஐயாவோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு இமயமலையோடு பரங்கிமலை பேசுவது போல இருக்கிறது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மேடை இது. இந்த தையல் எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கும்போது தையலை உயர்வு செய்யணும் ஐயா அந்த தலைப்பில் பேச போறாங்கன்னு அறிமுகப்படுத்திட்டு உட்கார்ந்தாங்க. நான் இந்த தலைப்பில் தான் பேச போறேன் அப்படின்னு போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டாங்க, எதுக்காக இந்த தலைப்பில் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க? புத்தக திருவிழா, இலக்கியத்தை பத்தி நீங்க பேசியிருக்கலாம், இல்ல ஏதேனும் புத்தகங்கள் குறித்து கூட நீங்க பேசியிருக்கலாம், இல்ல தமிழின் விழுமியங்கள் குறித்து நீங்க பேசியிருக்கலாம். எதுக்காக தையலை உயர்வு செய்யணும் ஒரு தலைப்பெடுத்து பேசுறீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டாங்களான்னு தெரியாது, தையலை உயர்வு செய்யணும் பேச போறாங்களே, டெய்லர்ஸ் எங்களை பத்தி பேச போறாங்களா, தையல் கலை நிபுணர்களை பத்தி பேச போறாங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க உண்மையாகவே. ஆனா இந்த தலைப்பு எதுக்காகன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை மேடைகள் பேசியிருந்தாலும் ஏன் மண்ணில் ஏன் மக்கள் முன்னாடி எங்களை பற்றி பேசுவதுதான் எங்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறதுனால தையலை உயர்வு செய்கின்ற தலைப்பில் பேசுறதா என்னோட ஆசை. உண்மையாகவே பாரதியின் வரிகள் தையலை உயர்வு செய் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10ஓடு 11ஆக வாழ்ந்து மறைந்த பல கவிஞர்களுக்கு மத்தியில 11இல் பிறந்து 11லேயே மறைந்த மா கவிஞன். அவன் பிறந்த தினமும் 11 தான், மறைஞ்ச தினமும் 11 தான். பெண்ணியத்தை பத்தி பேச தொடங்கினா பாரதியை தொடாம பேசவே முடியாதுங்கிறது எழுதப்படாத விதி. அப்படிப்பட்ட பாரதியின் வரிகளை வச்சுதான் நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உண்மையாவே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சின்ன சின்னதா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கைய வாழணும். எல்லாருடைய அதிகபட்சம் என்ன? பிறந்துட்டோம், நல்லபடியா இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும். ஆனா இங்க உள்ள ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். ஆண்களும் பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்றாங்க, பெண்களும் பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. அதுல இருக்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, ஆண்கள் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க, பெண்கள் நாங்க மட்டும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், சகோதரிக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பப்ப ஒண்ணு விட்டு அத்தைக்கு பிடிச்ச மாதிரி கூட வாழணும். ஆனா கடைசி வரைக்கும் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுதா?
ஜாஸ்தி. அப்படிப்பட்ட விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். கிரிக்கெட்ல தோனி ஓங்கி ஒரு 6 அடிச்சு அந்த பால் கோட்டுக்கு அந்தாண்ட போய் விழுந்துட்டா சிக்ஸர்னு எல்லாரும் கத்துறோம். ஏதோ நம்ம பேர்ல 4 ஏக்கர் நிலம் எழுதி வச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறோம். தோனி அடிச்ச பால் கோட்டை தாண்டி போய் விழுந்தா சிக்ஸர்னு சந்தோஷப்படுறோம். சானியா மிர்சா அடிச்ச பால் கோட்டை தாண்டி போய் விழுந்தா அவுட்னு கத்துறோம். யோசிச்சு சொன்னா விளையாட்டு வேறதான், விதிமுறைகள் வேறதான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கை எப்படின்னு இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு ஆணுக்கு ஒன்று தேவைன்னா அவசியமாக படுகிற போது அதே விஷயம் பெண்ணுக்கு தேவைன்னா அனாவசியமாக பார்க்கப்படுகிற உலகம் இல்லையா இது? பெண்களுக்கு வரையறை இருப்பது என்பதை குறித்து குறை சொல்வது தப்பில்லை, பெண்களுக்கு வரையறை இருப்பது தப்பில்லை. ஆனா பெண்களுக்கான வரையறை என்ன என்பதை பல ஆண்கள் தீர்மானம் செய்வது தப்பில்லை. அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை அவ தீர்மானம் செய்யற உரிமை இங்க இருக்கணுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம நாட்டில் உள்ள நிலைமைய ஜப்பான் நாட்டில் கியூ ஷெரடாகின்னு ஒரு ரயில் நிலையம் இருக்கு. அதிக மக்கள் பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால அந்த அரசாங்கம் இந்த ரயில் நிலையம் அதிக பயன்பாட்டில் இல்லை, அதனால இதை நாங்கள் மூடுறோம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போதான் கவனிக்கிறாங்க அதிக பயன்பாடு இல்லாதப்பையும் ஒரே ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மட்டும் அந்த ட்ரெயின்ல தான் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்கன்னு. ரயில் நிலையத்தையே மூடுறதா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவை மாத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினோட ஸ்கெடியூலையே அரசாங்கம் மாத்துது. ஒரு நாளைக்கு 2 முறை அந்த ட்ரெயின் பயணிக்கும். எப்போன்னா அந்த குழந்தை காலையில கிளம்பி வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவளை அழைச்சிட்டு போய் விடுறதுக்காக ட்ரெயின் போகும். மறுபடியும் அவளை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விடுறதுக்காக அந்த ட்ரெயின் வரும். இடையில எந்த நிறுத்தத்திலையும் அந்த ட்ரெயின் நிற்காது, எந்த பேசஞ்சரும் அந்த ட்ரெயினில் ஏற மாட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணுக்காக அந்த ட்ரெயின் பயணிக்குது. 2016 மார்ச் 25 அந்த பொண்ணு தன்னுடைய உயர் படிப்பை முடிக்கிறா. அவ கிராஜுவேஷன் வாங்கின அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ரயில் நிலையம் மூடப்படுதுன்னு சொன்னா, உண்மையாகவே இங்கு செய்தி என்ன தெரியுமா? பெண்களை மதிக்க தெரிந்த, பெண்களை போற்ற தெரிந்த, பெண்களை பாதுகாக்க தெரிந்த காரணத்தினால் ஜப்பான் அரசு உலக பாதுகாப்பு வரிசைக்கான பட்டியலில் பெருமைக்குரிய இடத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம ஊர் நிலைமை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் நிலைமை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை ட்ரெயின்ல போய் படிக்கணும், அதையும் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டா கிடைச்சிருச்சு சாக்கு. பொம்பளை புள்ள தானே, பொம்பளை புள்ள தானேன்னு ஒரே ஒரு வார்த்தையில சோழியை முடிச்சு விட்டு ரயில்வே ஸ்டேஷனை மூடிட்டு நம்ம பாட்டுக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். அது என்னவோ தெரியலங்க, என்னைய தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்கன்ற மாதிரி பல பெண்களின் வாழ்க்கை இன்னமும் கூட பலருக்கு கிள்ளிக்கிறையா தான் இருக்கு. பிரிட்டனுடைய முதல் பிரதமர் 20ஆம் நூற்றாண்டின் இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட மார்கரெட் தட்சர் அவர்கள் தான் அவங்களுடைய வார்த்தையில் அழகா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு செயல், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டுமென்றால் அதை போய் ஆணிடம் கேளுங்கள், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டுமென்றால் அதை ஆணிடம் கேளுங்கள், அதே செயல் செய்து முடிக்கப்பட வேண்டுமென்றால் அதை பெண்ணிடம் கேளுங்கள்னு. ஏன்னா பெண் என்பவள் அத்தனை வலிமையானவள். உண்மையாகவே பெண்ணுடைய வலிமை என்னங்கிறது இங்க பல பெண்களுக்கே தெரியலது அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரச்சனையே. சீனு ராமசாமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திரைப்பட இயக்குனர். அவர்களுடைய மேகங்களின் பேத்தி அப்படின்ற புத்தகத்துல உண்மையாகவே அழகான வழிகளை சொல்லியிருப்பாரு. மலை நகரில் நகர்ந்த மேலணிகள் சாலையில் எதிர்வர போகும் பேருந்துக்காக ஸ்வெட்டர் அணிந்தவள் நின்றிருந்தாள். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற காட்சியை சொல்லுவாரு. ஸ்வெட்டர் அணிந்தவள் நின்றிருந்தாள். வெளிர்ந்த சாம்பல் நிறத்தில் அவள் உதடுகள் இருந்தன. அவள் அழகாக இருப்பதை பல கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது. எப்படி? அவள் அழகாக இருப்பதை பல கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது. அதை அவள் கவனிக்கவில்லை, கவனிக்காமலும் இல்லை. வசதியற்ற அழகுக்கு ஆபத்திருக்கும் நாட்டில் அவளுக்கு அப்போது அந்த பேருந்து வந்தாக வேண்டும். ஏன்னா தன்னந்தனியா நின்றுகிட்டு இருக்கோன்ற பயம். எப்போதும் பின்னும் யாரோ எப்போதும் நின்று கொண்டே இருக்கும் பயம் பல பெண்களுக்கு இங்கே இருக்கிறது. ஏனென்று எதற்கென்று காரணம்தான் புரியவில்லைன்னு அந்த கதை போய் முடியும்னு சொன்னா அந்த கவிதையை உண்மையாவே அப்படிதான் முடிச்சிருப்பாரு. எல்லா பெண்களுடைய மனநிலை நீங்க வெளியில எல்லாம் போய் கேட்க வேண்டாங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். கூட படிக்கிற பொண்ணுட்டையோ உங்க மனைவிட்டையோ காதலிட்டையோ தோழிட்டையோ கேட்டு பாருங்களேன். முன்னாடி எவ்வளோ வேகமா போகணுன்ற சூழ்நிலை இருக்கும் போதும் பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்து பார்த்து பயந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, உண்மையாவே பெண்களுக்கு அது ஒரு சாபக்கேடான வாழ்க்கை சார். உண்மையாவே அது
ஒரு சாபக்கேடான வாழ்க்கை. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதாரம் என்னவோ சேலைக்கு தானே வாய் வலிக்காம வாழைப்பழம் மாதிரி நம்ம டைலாக் பேசலாம். இந்த குறைகள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு? 6 வயது சிறுமி வன்புணரப்பட்டால் என்ற செய்திகளோடு கொண்டாடப்படும் மகளிர் தினங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு? குறைந்தபட்சம் என்றைக்கு கெட்ட வார்த்தையின் பிடிகளில் இருந்து பெண்களின் பிறப்புறுப்புகள் விடுதலைப்படுகிறதோ அன்றைக்கு தான் நாம் உண்மையாகவே தையலை உயர்வு செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு கொச்சையான வார்த்தை சார்! ஆணையே இங்கு திட்டனாலும் பெண்ணை குறித்து திட்டக்கூடிய வார்த்தைகள் தான் இங்க இன்னைக்கு இருக்கு. என்றைக்கு கெட்ட வார்த்தையின் பிடிகளில் இருந்து பெண்களின் பிறப்புறுப்புகள் விடுதலை பெறுகிறதோ அன்னைக்கு தான் உண்மையாவே நாம தையலை உயர்வு செய்திருக்கிறோம் அர்த்தம். எத்தனை குணங்கள் சார்? 1 2 அறிவு, திறமை, பொறுமை, எத்தனை 1000 குணங்கள் இருக்கட்டுமே. ஆனா அழகு ஒன்றுதான் பெண்களுக்கான அடையாளம்னு நம்ம அவங்கள நம்பி ஓட வச்சதுதான் உண்மையாவே பெண்களுக்கு எதிராக நாம எடுத்த அநீதியின் கேவலமான பேராயுதம். உண்மையாவே கேவலமான பேராயுதம் அதுதான். எல்லா பெண்களையுமே நம்ம சொல்லும் போது அழகா இருக்கடா தங்கம், லட்சம். அதுவும் நம்ம ஊர் பக்கம் நக்கல் நையாண்டிலாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார், ஆளே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவாங்க. குத்தியும் தெரியணும் குத்தாமலும் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டுல கருப்பா இருக்கிற பிள்ளைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு அப்படிம்பாங்க. பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாராட்டுறாங்களா அவங்க நம்மள? அது என்ன அழகுன்னா அழகுன்னு சொல்லு. கருப்பா இருந்தாலும் கலையெல்லாம் இல்ல, கருப்பு தான் கலையே, கருப்பு தான் அழகு, கருப்பு தான் வீரம், கருப்பு தான் சார் நம்முடைய மண்ணின் நிறம்னு சொன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும்? இதுல வெள்ளையா இருக்கீங்க லக்கியான முகம்னு விளம்பரம் வேற. வெள்ளையா இருக்கிற முகம் லக்கியான முகம்னு யார் சார் சொன்னா? வெள்ளை முதல்ல அழகுன்னு யார் சொன்னா? வெள்ளை என்பது வியாதி சார். கருப்புடைய தன்மை என்னன்னு தெரியுமா? முதல்ல கருப்பா இருக்கிற பெண்களை அதை பூசினா வெள்ளையாயிருவோம், இதை தின்னா ஒல்லியாயிருவோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு மூளைச்சலவை செய்துகிட்டே இருக்க போறோம்? முதல்ல பெண்கள் எப்ப இதையெல்லாம் நம்புறதை விடுறோமோ அன்னைக்கு தான் நமக்கும் ஒரு சபையில், ஒரு மேடையில், ஒரு இடத்தில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எதனா ஒரு ஊர்ல போகும்போது யாராச்சும் நம்ம லட்சுமண பிள்ளையா இது பார்க்கறதுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கியே, லட்சணமா இருக்கியே, அழகா இருக்கடி தங்கம், லட்சுமி கடாச்சமா இருக்குன்னு சொன்னா ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள்னு நமக்கு அப்படியே மனசு சிறகடிச்சு பறக்கும். 2 டன் ஐஸை தூக்கி தலையில வச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னமே யாராச்சும் உங்களை பார்த்து அழகா இருக்க, லட்சணமா இருக்குன்னு சொன்னா தயவு செஞ்சு பல்ல காட்டாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. அது உங்க தலையில நீங்களே எடுத்து வச்சுக்கிற கொள்ளின்னு தான் அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் தான் உண்மையாகவே அழகாக சொன்னார், ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையையும் தகுதியையும் எந்த ஆண்மகனுக்கும் கொடுத்து விடாதே. ஏனென்றால் அது உன்னுடைய சுயமரியாதைக்கான விஷயம்னு சொன்னா இங்கு உங்களுடைய ஆடையில் இல்ல அழகு, போட்டுக்கிற அணிகலன்ல இல்ல அழகு, நீங்க என்ன உடல் அளவுல இருக்கீங்கன்ற அளவுகோல் இல்ல அழகு. உண்மையாவே எது தெரியுமா அழகு? எம்எஸ் சுப்புலட்சுமின்னா நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது பக்தி தான், அழகு இல்ல. அன்னை தெரசானா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கருணை தான், அழகு இல்ல. வீரமங்கை வேலு நாச்சியார்னு சொல்லி கண்ணை மூடுனா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது வீரம் தான், அழகு இல்ல. சாவித்ரிபாய் பூலேன்னு சொல்லி முடிச்சா கண்ணுக்கு முன்னாடி வர்றது கல்விதான், அழகு இல்ல. அழகு என்பது உண்மையாகவே எப்படி இருக்கணும் தெரியுமா? அது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும், சிந்தனையின் சீரியத்தில் இருக்கணும், சிந்தனையின் சிறப்பில் இருக்கணும்னா அழகுன்றது உன்னுடைய குணத்தை சொல்லணும், உன்னுடைய உருவத்தை சொல்வதாக இருக்கக்கூடாதுன்றத பெண்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு குறைய சொல்லிட்டு இருக்க போறோம்? ஒரு பொண்ணு அம்மாவா இருந்தா அழகுங்க. நம்மளுடைய விதியின்படி, நம்மளுடைய வரையறையின்படி ஒரு பொண்ணு அம்மாவா இருந்தா அழகு, அக்காவா இருந்தா அழகு, சகோதரியா இருந்தா அழகு, காதலியா இருந்தா காதலிக்கும் போது பேரழகு, மனைவியா இருந்தா அழகு, மகளா இருந்தா அழகு. ஆனா ஒரு பெண் எப்போது அவளுக்கானவளாக நிற்கிறாளோ அப்போது அவள் அவளாக பார்க்கப்பட மாட்டாள், அழகியாக பார்க்கப்பட மாட்டாள்னா உண்மையாகவே அந்த அழகு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போங்க. அழகு என்பது குணத்தில் இருக்க வேண்டும்.
அழகு என்பது தரத்தில் இருக்க வேண்டும், அழகு என்பது எண்ணத்தில் இருக்க வேண்டும். அழகு அரசியலை விட்டு என்னைக்கு பெண்கள் வெளியில வராங்களோ அன்னைக்கு தான் உண்மையாவே பெண்களுக்கு விடிவெளி பிறக்கும். இன்னைக்கு நிதர்சனத்தை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? எத்தனை பெண்கள் சார், எத்தனை பெண்கள். கஃபே காஃபி டேன் பெங்களூர்ல ஒரு நிறுவனம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஃபே காஃபி டேன் நம்ம ஊர்ல டீ பாய் மாதிரி கஃபே காஃபி டேன் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட ஓனர் விஜே சித்தார்த்தான் ஒருத்தர் 2018 வரைக்கும் இருந்தார். 1700 அவுட்லெட் வச்சு ரொம்ப வெற்றிகரமா கொண்டாடிட்டு இருந்த நிறுவனம் 2019 7000 கோடி கடனோடு மூடப்படுது. 2019 அவர் மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த கஃபே காஃபி டேன்ற நிறுவனம் மூடப்படுது. விஜே சித்தார்த்தா கடனை தாங்க முடியாம 7000 கோடி கடனை வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறார். அவர் ஆசைப்பட்டு உருவாக்கிய நிறுவனம், கனவு கண்டு உருவாக்கிய நிறுவனம் கடனால மூடிருச்சேன்னு அவங்களுடைய மனைவி மாளவிகா ஹெக்டே உட்கார்ந்துடல. என்ன தெரியுமா பண்ணாங்க? 2019 CEO போஸ்டிங்க்கு மாளவிகா ஹெக்டே வந்தாங்க. 2019 போஸ்டிங் எடுத்து 2025 7000 கோடி இருந்த கடனை குறைச்சு 425 கோடியா குறைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெண்ணுடைய வலிமை என்பது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வலிமைங்கிறது என்ன தெரியுமா? ஒருவரால செய்யவே முடியாது, செய்யவே கூடாது என்று உறுதியாக இருக்கும் விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் ஒரே ஒருத்தி இருக்கான, அது பெண் மட்டும்தான் சார். நம்ம எல்லாருக்குமே கிரண் பேடி தெரிஞ்சிருக்கும். 1982 போஸ்டிங் எடுத்தாங்க. 1982 இந்தியாவுடைய முதல் IPS பெருமை பெற்ற கிரண் பேடியை எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்னு தெரியல. 1982 டெல்லியில அவங்க DCPயா போஸ்ட் எடுக்கிறாங்க. போஸ்ட் எடுக்கும்போது வாசல்ல அந்த தெருக்குள்ள நிப்பாட்டி இருக்கிற ஒரு கார்ல பிரதமருடைய கார் நோ பார்க்கிங்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு. சாலை விதிமீறல்ல யாருடைய கார்? பிரதமரோட கார் நிப்பாட்டப்பட்டிருக்கு. நிக்கிறது யாரா இருந்தா என்ன, அந்த இடத்துல கார் நிக்க கூடாது, ஆனா நிக்குதுன்னு அந்த அம்மா கிரேனை வச்சு பிரதமரோட காரை சீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையாகவே பின்னர் அந்த செயலுக்காக அவங்க பாராட்டப்பட்டாங்கன்றது எப்படி ஒரு புறம் இருக்கட்டுமோ, அதே மாதிரி 1982 பிரதமரோட காரை நீ தூக்குறியான்னு இந்திரா காந்தி அம்மா அவங்கள பாராட்டினப்பையும் பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் கோவப்பட்டு அவங்கள நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, யாராச்சும் ஒரு கைதியை பயமுறுத்துறதுன்னா திஹார் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிம்போம். அதே மாதிரி கிரண் பேடியை அவங்க செஞ்ச செயலுக்காக தண்டிக்கிறதுக்காக 1982 திஹார் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. அந்த அம்மா அங்கேயும் போய் சும்மா இல்லை சார், போனது ஜெயிலில் வார்டன் வேலை பார்க்கறதுக்கு. நிஜமா அந்த அம்மா வார்டன் வேலை பார்த்துட்டு வரல. என்ன தெரியுமா பண்ணாங்க? கைதிகளாக இருந்தவர்களை படிக்க வச்சாங்க, தியானம் செய்ய வச்சாங்க, யோகா செய்ய வச்சாங்க. கைதிகளாக இருந்தவர்களை படித்த சான்றோர் பெருமக்களாக ஒருத்தங்க மாத்திட்டு வர முடியுது, அதுவும் சிறைச்சாலையிலன்னு சொன்னா பெண்களுடைய வலிமைங்கிறது நம்மளால தீர்மானிக்கவே முடியாத உச்சத்தில் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் கோட் அழகா சொல்லு சார், female is like a tea bag, female is like a tea bag, we never judge her power until she gets into hot water அப்படின்னு. பெண் அப்படிங்கிறவ ஒரு தேநீர் பை மாதிரி, இன்ஸ்டன்ட் தேநீர் பை கேள்விப்பட்ட போல தேநீர் பை மாதிரி. அவளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது கொதிக்கிற நீர்ல போடுற வரைக்கும் தெரியாது. ஏன்னா சும்மா இருக்கிற தண்ணியை கூட சுவை மிகுந்த தேநீரா மாத்துற வரைக்கும் உள்ள இறங்கினா எவ்வளவு வேலை பார்க்கும்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னா, பெண்கள் இங்கு வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன திருத்தம், பெண்கள் இங்கு அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை வாழட்டும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.